வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஆகஸ்ட் 10 அப்படின்னா ஆகஸ்ட் 10 முக்கியமான நாள். டிஎன்இஏ ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போறது. சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 10, 11, 12. ஆனா இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதியை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க. அக்செப்ட் அப்போர்டு கொடுத்தவங்க எதுக்கு அவங்க எதிர்பார்த்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்காரங்க அவங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிருச்சு. இப்ப வந்த காலேஜ் நம்மளுக்கு வந்திருக்கா, வேற ஏதாவது காலேஜ் சேஞ்சஸ் ஆயிருக்கா, இதுக்காக இவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரைட். அடுத்தது ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டு டிக்ளைன் அண்ட் மூவ் அப்போர்டு கொடுத்தவங்க என்னது, நான் இந்த இதை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், வேற முன்னாடி ஏதாவது காலேஜ் வரதான்னு பாக்குறதுக்காக இருக்கிறவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்ச காலேஜ் ஒண்ணு, நினைச்ச குரூப் ஒண்ணு, பட் எல்லாமே நல்லதுதான் வந்திருக்கு. பட் வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் திருப்தி இல்ல, இதோட நல்ல காலேஜ்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தவங்க டிக்ளைன் பண்ணிருக்காங்க. டிக்ளைன் பண்ணி அப்போர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது காலேஜ் வந்திருக்கா. அதே மாதிரி இன்னொரு இப்ப செகண்ட் ரவுண்ட்ல வரப்போற கேண்டிடேட் 77,900, அதாவது ஆல்மோஸ்ட் 78,000 பேர் வர போறாங்க. அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டவங்களும் வர போறாங்க. இவங்களும் என்னது செகண்ட் ரவுண்ட்ல வர போறாங்க. ஆனா செகண்ட் ரவுண்டு ரொம்ப 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 பயப்படுற மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. எல்லாருமே சொல்றதுல ஒரு முக்கியமான ஒரு கால்குலேஷன் எல்லாருமே சொல்ல மறந்துட்டாங்க. 7.5 ஸ்டூடெண்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 1,500 பேர் அவங்க 7.5லயும் எடுத்திருக்காங்க, ஜெனரல்லையும் எடுத்திருக்காங்க. அந்தவங்க அவங்க 7.5க்கு தான் போறாங்க. அந்த கேண்டிடேட்டும் இதாயிருவாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல நிறைய பேர் நாட் அலாட்டட், என்னது நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்டும் செகண்ட் ரவுண்ட்ல வருவாங்க. இது ஒரு த்ரெட்டா இருக்கும்னு. என்ன த்ரெட்டு? வாழ்க்கையில நீங்க சந்திக்காதப்பா, சந்திக்க போறதுலாம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இத பார்க்க மாட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டாப் 15 காலேஜ்ல மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். யார் என்ன வேணுமோ சொல்லட்டும். டாப் 15 காலேஜ் உங்களுக்கே தெரியும். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல வர்றவங்களுக்கு இந்த காலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிய போற காலேஜஸ் என்னன்னா நீங்களே சொல்லுங்க. எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜன் ஜெயின் காலேஜ், பிஜி ஹைடெக், குமரகுரு, கிருஷ்ணா, பண்ணாரி அம்மன், இந்த மாதிரி அழகப்பா, இந்த மாதிரி எண்ணிரலாம். இஞ்சி போனா அதிகபட்சம் போனா ஒரு 20 காலேஜ்ல வேணுமா உங்களுக்கு என்னது எந்த பிரான்ச்சுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. எத்தனை காலேஜ்பா? 20 காலேஜ். மொத்தம் 440 காலேஜுக்கு இன்னும் 420 காலேஜ் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு நல்ல பிரான்ச் இருக்கும். அது எல்லாமே கிடைக்காது. டிக்ளைன் பண்ணவங்களும் அடுத்த ரவுண்டுக்கு வர போறாங்க. ரொம்ப டஃப். ரவுண்ட் 2 பையங்க என்ன ஆக போறாங்கன்னு நிறைய யூடியூப்ல சொல்றாங்க. பயப்பட அவசியம். 20 காலேஜ் எப்படி நீங்க நினைக்கணும்? கிடைக்கவே கிடைக்காதுனோட 20 காலேஜ்ல தான் கிடைக்காது. போ, எனக்கு 20 காலேஜ் இல்லன்னா எனக்கு இவ்வளவு காலேஜ் இருக்குன்னு நீங்க மனநிலை வந்துருங்க. உங்களுக்கு நல்லா எல்லாமே கிடைக்கும். புரியுதா? அதாவது டாப் 20 காலேஜ் விட்டு மிச்சம் எல்லா காலேஜும் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்க்கறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட அலைடு எல்லாமே கிடைக்குங்க. ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே கிடைக்குங்க. இசி கிடைக்கலையா, விஎல்எல்சி கிடைக்குங்க, ட்ரிபிள் கிடைக்குங்க. டாப் காலேஜஸ்ல நீங்க கோருக்கு வாங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, இஎன்ஐ, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, மேனுபேக்சரிங், ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி தான் நீங்க டாப் காலேஜ்ல வந்தீங்கன்னா அதுங்கேயும் உங்களுக்கு இருக்கும். சோ அதனால பயப்படவே படாதீங்க தம்பிகளா.
உங்களுக்கு வந்து கொட்டி கிடக்குது. என்ன சொன்னாங்க, 2.5 லட்சம் சீட்டு இருக்குன்னு சொல்றாங்க. போக 25,000 சீட்ஸ் வந்து 22,000 கம்ப்யூட்டர் சீட் அதிகமா வந்ததுல அந்த 22,000 அதிகமா வந்த சீட்டு எங்க வரப்போகுதுன்னா, வேற டாப் 20 காலேஜஸ் அதிகமாலாம் அவங்க பிரான்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணல. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் நிறைய சேஞ்ச். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஒரு 150-200 காலேஜ்ல எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏஎம்எல் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால இந்த ரேஞ்சில் வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. இன்னொன்னு, நான் மே 1ஆம் தேதி என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணேன். ஒரு நாளுமே வந்து நான் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணது மிஸ் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வீடியோ போட வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து உங்களை வந்து பயமுறுத்த போறாங்க, புரியுதா? எல்லாருமே பயமுறுத்த போறாங்க. ஆனா சாய்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதனால நான் வீடியோ போடக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வீடியோ போட வேணாம். ஏன்னா வந்து எல்லாருமே பயமுறுத்திட்டே இருக்கும்போது நீங்க ஃபீல்ட்ல இருப்பீங்க. சோ நம்மளும் ஒரு வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது காரணம், எது எப்படி இருந்தாலும் நீங்க தைரியமா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ், நல்ல குரூப் கிடைக்கும். 2 தம்பு ரூல். அந்த 20 காலேஜை தூக்கி போட்டுருங்க, புரியுதா? அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ரவுண்ட் 2ல வர்றவங்களுக்கு தெரியும். டாப் 20 காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. இப்ப அதை பத்தி பேசுறதுனால என்ன இருக்கு, விட்டுருங்க. அந்த டாப் 20 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர்ல ஒரு 7-8 காலேஜ், சென்னையில ஒரு 7-8 காலேஜ், சவுத்ல ஒரு 2-3 காலேஜ், ஒரு 20 காலேஜ் தூக்கி போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த தைரியத்துல வந்து நீங்க என்ன செய்றீங்க, சாய்ஸ வந்து இப்ப ரெடி பண்ணுங்க. அந்த காலேஜ்ல 1-2 சீட்ஸ் வந்து எஸ்சி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி இருக்கலாம், இருந்தா போட்டுக்கோங்க. இல்லையா அந்த 20 மறந்துட்டு நீங்க வந்து மத்த ஃபுல் காலேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. என்ன மெயினா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் தம்பிகளா. ஏன்னா போன ரவுண்ட்ல வந்து நம்ம வருத்தமா வந்து நிறைய பேர் வந்து ஈகோல வந்து நான் எதுக்கு இவ்வளவு சாய்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ண தப்புனாலதான் அந்த பசங்க மன வருத்தத்தோட வர்றாங்க. அந்த தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. சப்போஸ் வந்து நீங்க ஒரு 170 ரேஞ்சில இருக்கிற பையங்க வந்து போன வருஷம் 160 வரை கிடைச்சிருக்கும்ல. அதாவது டாப் காலேஜ் எல்லாமே போட்டுட்டு போன வருஷம் 160, 158 வரை கிடைச்சிருக்க காலேஜும் நீங்க பின்னாடி போடுங்க. போடுறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி 160 பையங்க வந்து போன வருஷம் வந்து 150 வரை ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்கப்பா. பிளஸ் வந்து நீங்க என்னென்ன சீட் வேகன்சி இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. சேஃபர் சைடு வந்து ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணி நீங்க மார்க் காலேஜஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா வந்து எல்லாருமே பயமுத்துற மாதிரி உங்களுக்கு, ஏன்னா இந்த ஜோன்ல தான் வந்து அதிகமான கம்ப்யூட்டர், ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டிக்கான காலேஜஸ்ல வந்து நிறைய இன்டேக் கூட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து அங்கெல்லாம் போயிடும். அதே மாதிரி இன்னொரு வந்து யாரும் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா கம்ப்யூட்டரோட வந்து என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்லனா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி டாப் காலேஜஸ்ல எல்லாம் வந்து மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கூட உங்களுக்கு கிடைச்சிரும். பட் பெரிய காலேஜஸ்ல இந்த எது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் கிடைக்கிற கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லா காலேஜ்லயும் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவிலோட செக்ஷனை குறைச்சிட்டாங்க. 2 செக்ஷன், 3 செக்ஷன் இடத்துல ஒரு செக்ஷன் இடத்துல அரை செக்ஷன் மாத்திட்டாங்க. சோ அதனால வந்து மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய காலேஜ்ல வந்து இந்த ரவுண்ட்ல வர போற காலேஜஸ் எல்லாம் இன்டேக்க வந்து மெக்கானிக்கல், சிவில குறைச்சிட்டு தான் ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. சோ அதனால யாரும் எதிர்பாராத சர்ப்ரைஸ் என்னன்னா, கோர் தான் இந்த தடவை வந்து கட் ஆஃப் கூடும், எழுதி வச்சுக்கோங்க. பெரிய காலேஜஸ்ல வந்து கோர் கிடைக்கிற கஷ்டம். மெக்கானிக்கல் நீங்க சிவில் நினைச்சீங்கன்னா இது கிடைக்க கஷ்டமா இருக்கும். கம்ப்யூட்டர் அலைட் பிரான்ச் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 150 பையங்களை பத்தி பேசுவோம். 150 பசங்க வந்து தம்பிகளா 150 to 142 இருக்கிறவங்க
குறைஞ்சது 200 சாய்ஸ் போட்டுங்க தம்பிகளா. ஒரு 70-80 சாய்ஸ் வந்து டாப் காலேஜஸ் எல்லாம் போடுங்க, உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். உண்மையை சொல்லிடுறேன். அது எல்லாமே வந்து 117, 170, 160 அந்த பையங்கெல்லாம் அடிச்சிருவாங்க. 115 150 to 142 இருக்கிறவங்க வந்து நிறைய காலேஜ் லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட வந்து போன வருஷம் ரவுண்ட் 2ல வந்து எந்தெந்த காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி நான் காலேஜ் லிஸ்ட் போடுறேன். அதுல 100 காலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாமே குரூப்பை போட்டுருங்கப்பா. 150க்கு கீழே இருக்கிறவங்க குறைஞ்சது 200 to 250 சாய்ஸ் இல்லாம நீங்க சாய்ஸ் போடாதீங்க. இதுவரை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க சாய்ஸ் போடுற அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு பேப்பர்ல வந்து எந்தெந்த காலேஜ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேகன்சி லிஸ்ட் வந்தோன உங்களுடைய கம்யூனிட்டிலையும் ஓசியிலையும் நீங்க நினைச்ச காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு, ஓசியில எத்தனை, கம்யூனிட்டியில எத்தனை, எல்லாமே நீங்க நோட் பண்ணி ஒரு 100 காலேஜ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. 100 காலேஜ் நோட் பண்ணி பேப்பர் கையில வச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்து தான் நீங்க வந்து காலேஜ் வந்து கோட வந்து நீங்க போட்டாதான் நீங்க அந்த வரிசைப்படுத்துறத தப்பு வராது. தயவுசெய்து வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ஆகஸ்ட் 10ஆம் தேதி யாருமே வந்து யூடியூப் எதுவுமே பார்க்காதீங்க, இந்த சேனல் பார்க்காதீங்க, என் சேனல் பார்க்காதீங்க. நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, ஆகஸ்ட் 10 வீடியோ போட வேணாம்னு இன்னைக்கு நான் நினைச்சிருக்கேன். பட் நான் வீடியோ போறேன் இல்லையான்னு தெரியல. ஆனா தயவு செய்து எந்த சேனலும் பார்க்காதீங்க. நான் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே உங்களை பயமுறுத்தாதான் செய்வாங்க. பயமுறுத்துறதுனால நீங்க ரொம்ப அஜிடேட் ஆகி தப்பான ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணிருவீங்க. 10ஆம் தேதி வந்து நீங்க எந்தெந்த காலேஜ்ல வேகன்சி லிஸ்ட் எடுத்துட்டு 11ஆம் தேதி கூட இருங்க. 11, 12 2 நாள் போடலாம்ல. 11ஆம் தேதி வந்து நீங்க வந்து சாய்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இல்ல 10ஆம் தேதி நீங்க போடணும்னா நீங்க வேகன்சி லிஸ்டும் பார்க்கலாம். அப்படி இல்லையா உங்க லாகின் யூசர் நேம் குள்ள போய் ஒவ்வொரு காலேஜையும் சூஸ் பண்ணி நீங்க அப்படியே டிக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. 11ஆம் தேதி வந்து ரீஆர்டர் பண்ணி எது முன்னாடி சொல்லி சூப்பரா அடிக்கலாம். சோ அதனால வந்து இன்னொன்னு மெயினா வந்து யாருமே லாக் போட்டுறாதீங்க தம்பிகளா. எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, முதல்ல சாய்ஸ் போட்டா நமக்கு முதல்ல கொடுத்துருவாங்க. அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. யாருமே தயவுசெய்து லாக்க மட்டும் போட்டுறாதீங்க. லாக்க போட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. தயவுசெய்து லாக் மட்டும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் போன் பண்ணி, சார் 7.5 பையங்களுக்கும் வந்து நல்ல நல்ல காலேஜ் அவங்க ரெண்டுமே சாய்ஸ் பண்ணணும். ஏன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது ஜெனரல்லையும் பண்ணணும், 7.2லயும் நீங்க போங்க. அதே மாதிரி வந்து எஃப்ஜி சர்டிபிகேட் வந்து நிறைய பேர் வந்து கேண்டிடேட் பேர் அப்பா அம்மா மட்டும்தான் வச்சு நிறைய பேர் வச்சிருக்கீங்க. அது வந்து டிஎஃப்சில வந்து இல்லங்க நீங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, காலேஜ்லயும் சேஞ்ச் பண்ணுங்க சொல்றாங்களா. அதனால வந்து 2 தாத்தா 2 பாட்டி நீங்க எஃப்ஜி சர்டிபிகேட்ல வந்து மினிமம் 7 இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு காலையில ஒரு சப்ஸ்கிரைபர் போன் பண்ணி, சார் நீங்க வந்து உங்க சேனல்ல இது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்கு மதிப்பு தந்து அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். சோ அதனால எல்லாருமே தைரியமா இருங்க. எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும். புரியுதா? சிம்பிள் லாஜிக். ஏ காலேஜ் நீங்க நினைச்சு கிடைக்கலையா, பி காலேஜ் கிடைக்கும். பி காலேஜ் நினைச்சு நீங்க கிடைக்கலையா, சி காலேஜ் கிடைக்கும். புரியுதா? அவ்வளவுதான். ஒன்னு காலேஜ்ல வந்து நீங்க ஒரு 2 ஸ்டெப் டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லையா பிரான்ச் இல்ல இந்த காலேஜ்ல தான் வேணும்னா நீங்க பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. சோ அதனால யாருக்கும் ஏமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரவுண்ட் 2 எல்லாருமே நல்லபடியா நல்ல காலேஜ்ல நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எப்போ நான் சொல்ற மாதிரி என்னது, லைக், கமெண்ட், ஷேர், subscribe. All the best for round 2 student. Bye bye.